This video is sponsored by BuyMode Shopping App. BuyMode Shopping App அப்படிங்கிறது ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன். இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம அன்றாடம் கொரியர் அனுப்புவோம். ஸோ அப்படி கொரியர் பண்ணும்போது அந்த நம்பரை வச்சு எப்படி ட்ராக் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உதாரணத்துக்கு எஸ்டி கொரியர் இப்போ நம்ம எடுத்துக்குவோம். ஸோ அதில் பில் தந்துடுவாங்க. அதை நம்ம எப்படி ட்ராக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதுக்கு கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு எஸ்டி கொரியர் ட்ராக்கிங் அப்படின்னு அடிச்சுட்டு கீழே சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக எஸ்டி கொரியர் ட்ராக்கிங் அப்படின்னு வந்துடும். ஸோ இதில் அந்த நம்பரை வந்து டைப் பண்ணணும், உங்கள் பில்லில் உள்ள நம்பரை. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் பில்லு. இதில் அந்த பார்கோடு கீழே இருக்கும் பாருங்கள், அந்த நம்பரை வந்து அப்படியே டைப் பண்ண வேண்டியதான். ஸோ இப்போ நம்பரை டைப் பண்ணியாச்சு. டைப் பண்ணிவிட்டு சர்ச் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இதோட ட்ராக்கிங் எல்லாத்தையுமே நமக்கு ஈஸியாக காமிச்சிடும். ஸோ கடைசியாக அது இப்போ இருக்கக்கூடிய இடம் வந்து கிழக்கரை, December 13 டேட்டு, டைம் எல்லாமே காமிச்சிடும். ஸோ இப்படி நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிவிட்டு அந்த கொரியர் வந்து பர்டிகுலர் லொக்கேஷனுக்கு போயிடுச்சு, ஆனால் அவங்க கையில் சேரலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்கும். ஸோ இந்த காண்டாக்ட் நம்பரை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ ஒருவேளை இந்த நம்பர் ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, கடைசியாக இது எந்த ஏரியாவில் இருக்குது அப்படிங்கிறத இந்த ட்ராக்கிங்கில் பார்த்துக்கிட்டு, ஸோ இப்போ இது கீழக்கரையில் இருக்குது, ஸோ இந்த நம்பரை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா கூகுளில் சர்ச் பண்ணிக்கலாம். அந்த நம்பரை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த நம்பர் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம்னா கால் பண்ணி கேட்பதன் மூலமாக நம்மளுடைய பொருட்களை வந்து சரியான முறையில் அனுப்பித்தரலாம். ஸோ நம்ம ரெகுலர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம். பொருள் வந்து உணவுப் பொருளாக இருக்கும்போது பர்டிகுலர் டயத்தில் வந்து நமக்கு ரீச் ஆகணும். ஸோ அப்படி டயத்தில் இந்த ட்ராக்கிங்கை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம்னா அதை ட்ராக் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் அதை நேரடியாக அந்த பிரான்ச்சுக்கு கால் பண்ணி என்ன பிரச்சனை, எதனால் போய் சேரலை அப்படிங்கிறதையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் கேட்பதன் மூலமாக நம்ம அந்த பொருளை வந்து சரியான நேரத்தில் வந்து பெற முடியும். ஸோ நானே வந்து என்னோடய கஸ்டமருக்கு 2-3 வாட்டி பொருட்களை சென்ட் பண்ணியிருக்கிறேன். சென்ட் பண்ணிவிட்டு ஸோ அது வந்து அந்த பிரான்ச்சில் இருக்கும், ஆனால் கொடுக்காம இருப்பாங்க. சில நேரங்களில் ஆட்கள் வந்து பற்றாக்குறையாக இருக்கலாம், மழை இந்த மாதிரி காரணத்தினால போய் கொடுக்காமல் இருக்கலாம். ஸோ அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி விவரத்தை சொன்னால் அவங்க போய் உடனே அதை வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ராக்கிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.